நம்ம வாழ்க்கையில் சில தருணங்களில் சில பேர் நம்மக்கிட்ட எந்த காரணமும் இல்லாமல் கோபமாகவோ வெறுப்பாகவோ நடந்துக்கிறத நாம் பார்த்துருப்போம். இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ஏன் என்கிட்ட இப்படி பேசினாங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு நம்ம மனசில் 1008 கேள்விகள் ஓடும். இந்த கேள்விகளுக்கு விடை தேடி நம்ம நேரத்தையும் மன நிம்மதியும் துறைக்கிறதுக்கு பதிலாக ஒரு முக்கியமான உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். என்னென்ன, உங்ககிட்ட காரணம் இல்லாமல் வெறுப்பை காட்டும்போது அது பெரும்பாலும் உங்களை பற்றினது இல்லை. அது அவங்களுடைய உள் மனசில் இருக்கிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துவது. ஒருத்தர்கிட்ட அன்பு இருந்தால் அவங்க அன்பை தான் வெளிப்படுத்துவாங்க. அதே போல் ஒருத்தர்கிட்ட வெறுப்பு இருந்தால் அவங்க வெறுப்பை தான் வெளிப்படுத்துவாங்க. இது அவங்களுடைய இயல்பான இருப்புத்தன்மை. உள்ளே இருக்கிறது தான் வெளியே வரும். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நமக்கு பெரிய மனசுமையிலேருந்து விடுதலை தரும். இப்படி ஒரு சூழல் வரும்போது அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த உண்மையை உள்வாங்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போகிறது தான். ஒருத்தரோட எதிர்மறை செயல் உங்களை பாதித்து உங்கள் அன்றாட வாழ்க்கையோ மன அமைதியோ கெடுக்க அனுமதிக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது ஒரு ஆறு மாதிரி, அது ஓடிக்கிட்டே இருக்கணும். இடையில் வர தடைகளை தாண்டி சில விஷயங்களை அப்படியே விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர கற்றுக்கணும். காரணமில்லாத வெறுப்பை புறந்தள்ளிட்டு உங்களுடைய மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பாதுகாக்கிறதுல கவனம் செலுத்துங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.